Hello friends, வணக்கம் and welcome back to Deepa's Wow Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பஞ்சமி பூஜை நான் என்னோட வீட்ல எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றத பத்தியும் சில இன்ஃபர்மேஷன் வராகி அம்பாளை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோவை பார்க்கலாம். இது வாராகி அம்மனுடைய 3வது வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு தெரியும் நான் எப்ப வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரியில வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பூஜை நான் பண்ணேன். அதுக்கு அடுத்த பூஜை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பஞ்சமி பூஜை. இப்போ நம்ம வீட்டுல வாராகி வாங்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த பூஜைகளை ரெகுலரா பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா அதோடைய பலன் கிடைக்கும். நம்ம வீடியோஸ் பார்த்து ஜஸ்ட் வராகி அம்மனை மட்டும் கேட்டுட்டு இருக்கிறது இல்லாம இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணும் போதுதான் நம்ம அவங்களுடைய பவர்ஃபுல்லான நமக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். இந்த பூஜை நான் பண்ணி பார்த்துதான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் போடுறேன். இந்த 3வது பூஜை பண்ணும் போதே எனக்கு அதாவது நடுவுல ஸ்டாப் ஆயிருந்த சில பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் இப்ப ஆரம்பமாயிருக்கு. நல்லா இருக்கு, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. சோ இந்த பூஜையில நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அபிஷேகத்துல நான் 5 பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால், மஞ்சள், குங்குமம், நலங்கு மாவு பொடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேன். இந்த அபிஷேகம் அதாவது உங்களால என்ன வச்சு அபிஷேகம் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க. அப்புறம் பூக்கள், செவ்வரளி அவங்களுக்கு ரொம்ப விசேஷம், அதையும் போட்டு விளக்கெல்லாம் ஏத்திடுங்க. வாராகி அம்மன் லலிதாம்பிகையோடைய சேனாதிபதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சப்த கன்னிகள்ல அவங்க ஒரு கன்னியா இருக்காங்க. இவங்கள பஞ்சமி திதியில, அதாவது தேய்பிறை பஞ்சமி, அதுக்கப்புறம் வளர்பிறை பஞ்சமி, அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறை வரும், பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிறை திதி வரும். இந்த திதியில இவங்களை வழிபாடு பண்ணும் போது இவங்க நமக்கு எல்லாம் வரமும் நம்மளுடைய வாழ்க்கைய நல்லபடியா ஆக்கி நம்மள வாழ வைப்பதா ஐதீகம் இருக்கு. பஞ்சமி திதி பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா 5வது நாள் வர நாள் தான் பஞ்சமி திதி. அன்னைக்குதான் வாராகி அம்பாளுக்கு இந்த பூஜையை நம்ம செய்யணும். இந்த பூஜையை நைட்டு 8 மணிக்கு மேலதான் பண்ணணும். ரொம்ப விசேஷம். ஈவன் 12 மணி வரைக்கும் கூட டைம் இருக்கு. பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த மாதிரி 8ல இருந்து 10 மணிக்குள்ள கூட நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க தேங்காய் தீபம் போட்டிருக்கேன். ஏற்கனவே வாராகி அம்பாளுடைய வீடியோல தேங்காய் தீபம் போட்டிருக்கேன். இப்ப கண்டினியூஸா இந்த பஞ்சமி திதி, அதாவது ஒரு 9 பஞ்சமி திதி நீங்க தேங்காய் தீபம் போட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட கஷ்டம், நீங்க கடன் தொல்லையோ இல்ல உங்களுக்கு எதிரிகளால தொல்லைகள் இருந்தாலோ இல்ல பிசினஸ்ல ஸ்டாப்பிங், அதாவது ஒரு இடத்துல உங்களால அந்த இடத்த கடந்து போக முடியல, ஃபுல்லா லாஸோ இல்ல ஏதாவது கஷ்டமோ உங்களோட பிசினஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பஞ்சமி பூஜை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டத்துல இருந்து நிவர்த்தியாகி வெளியே வந்துடலாம். நல்ல வாழ்க்கை வளமா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு 5 எண்ணெய் கலந்து நம்ம பஞ்சதீபம் ஆயிலே கிடைக்குது. அந்த மாதிரி ஆயில் வாங்கிட்டு தாமரை தண்டு திரி இல்லைன்னா பஞ்சு திரி போட்டு இந்த மாதிரி 5 முகம் விளக்கு நம்ம ஏத்தணும் பஞ்சமி திதி அன்னைக்கு. அது ரொம்ப முக்கியமானது. அப்படிதான் இங்க ஏத்திருக்கேன். தாமரை பூ ரொம்ப விசேஷம். சோ நான் இதுல விசேஷம்னு சொல்ற ஐட்டம் எல்லாமே அவங்கள ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரீகமான சக்தி கொண்டது. அதனாலதான் சில விஷயம்லாம் கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடைய பலன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரசாதம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்ய முடியாது. ஒவ்வொரு திதியில இல்ல ஒவ்வொரு வழிபாடு நீங்க பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்டம் ரெடி பண்ணி நீங்க வாராகி அம்பாளுக்கு படைச்சிட்டு அவங்களுடைய ஸ்தோத்திரம் இல்ல அஷ்டோத்திரம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு நம்ம மனதார வேண்டிக்கணும். நியாயமான கோரிக்கை இவங்க கிட்ட வேண்டும் போது நம்மளுடைய நியாயமான கோரிக்கையா இருந்தா அது உடனே நிவர்த்தி ஆயிடும். அதுல சந்தேகமே கிடையாது. இது நான் 2வது பூஜை பண்ணும் போதே இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. மேக்சிமம் என்னோட வீடியோஸ்ல எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வீடியோஸ் தான் முக்காவாசி நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பை பை.